ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல் நம்ம என்ன டயகிராம் டிரா பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த குடுத்துருக்க இந்த கிவன் டயகிராம் தான் டிரா பண்ண போறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம இத எப்படி டிரா பண்ணலாம்ன்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டயகிராம் நம்ம எங்கருந்து டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த சென்டர்ல இருந்தே நம்ம டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சென்டர்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர்ல சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 62 அண்ட் 84 குடுத்துருக்காங்க. அவுட்டர் அண்ட் இன்னர். ஸோ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் செலக்ட் பண்ணிட்டு 52 ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுங்க. ஸோ 52 தானே குடுத்தோம். 52 62. So circle of diameter 62. So circle of diameter 62 டிரா பண்ணுங்க. 62 டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, வெளியே சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 84. ஸோ அது ரெண்டுத்தையுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டிரா பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இதை டிரா பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த டயகிராம் எப்படி ஃபர்தரா கம்ப்ளீட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதை நம்ம ஒன் பார்ட், அதாவது இந்த டயகிராம்ல இந்த 4 லோப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த லோப் ரீஜன்ல எனி ஒன் ரீஜன் வரைஞ்சிட்டா போதும். நம்ம மிச்ச ரீஜன்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம்னா பை யூசிங் த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஈஸியா டிரா பண்ணிடலாம். ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் யூஸ் பண்ணி நீங்க டிரா பண்ணலாம். இல்ல நான் நார்மலா XY லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க இப்ப நம்ம என்ன டிரா பண்ண போறோம்னா ஃபைனலி இந்த இடம், அதாவது இந்த 4 லோப்ல 1 லோப் தான் நம்ம டிரா பண்ண போறோம். அது பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த சென்டர்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா 45 டிகிரி தள்ளி இருக்கு. அதே மாதிரி அட் சேம் டைம் பாத்தீங்கன்னா அது இந்த சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படி, அதாவது இந்த லைன், இந்த ரீஜன் இது என்னது, இதோட சென்டர். சோ இதோட சென்டர்ல இருந்து டோட்டலி 58 mm தள்ளி இருக்கு. இதுதான் என்னன்னா இதுக்கான கான்செப்ட். சோ இதை நீங்க எப்படி வரையணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைன் எடுத்துட்டு இங்க இருந்து நீங்க இப்படி லைட்டா நீங்க F10 போலார் ட்ராக்கிங் ஆன்ல இருக்கும்போது எப்படி வரையணும்னா 45 டிகிரி உங்களுக்கு அதுவே காமிச்சிடும். சோ இப்போ உங்களுக்கான ஒரே வேலை என்னன்னா, லைனுக்கான டிஸ்டன்ஸ் 58 மட்டும் கொடுத்துட்டு ஓகே மட்டும் பண்ணா போதும். இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போலார் ட்ராக்கிங் F10 சப்போஸ் ஆஃப்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இது எப்படி வரையலாம், அதாவது ரெண்டு விதத்துல கத்துக்கணும். எப்பயுமே ஒரு விஷயத்த கத்துக்கும் போது இது எப்படி வரையணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைன் எடுத்துக்கோங்க. நான் இந்த பக்கம் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. சோ இங்க இருந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கான டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் தரணும். 58 கொடுத்துட்டு டேப் பிரஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா 135 கொடுத்தீங்கன்னா 90 பிளஸ் 45 உங்களுக்கு என்னன்னா 135 வரும். சோ இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு 45 தான் வரும். அட் த சேம் டைம் இங்க இருந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு 45 தான் வரும். சோ நான் உங்களுக்கு F10 ஆன்ல இருந்தா எப்படி டிரா பண்ணணும்ன்றது உங்களுக்கு காமிச்சிட்டேன். F10 ஆஃப்ல இருந்தாலும் எப்படி டிரா பண்ணணும்ன்றது உங்களுக்கு நான் கண்கூட காமிச்சிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன டிரா பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5, அதுக்கப்புறம் இந்த வெளியே இந்த இடம் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12. அதை நான் என்ன பண்றேன், டிரா பண்றேன். சோ மூவ் டு த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ். சோ இந்த இடத்த கிளிக் பண்ணி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 வரைங்க. மறுபடியும் இந்த இடம் ஆல்ரெடி நம்ம டிஸ்டன்ஸோட தான் வரைஞ்சிருப்போம். சோ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 12 இதை வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிளை என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் காப்பி செலக்ட் பண்ணி இந்த ரீஜன்ல இருந்து இந்த ரீஜனுக்கு பிரஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இதே சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 தான் உங்களுக்கு அந்த பக்கமும் வரப்போகுது. அதுக்கப்புறம் எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த சென்டர் லைன்ல இருந்து நமக்கு இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு என்ன வரணும்னா லைன் தான் வரணும். சோ இங்கேயும் லைன் வரணும், இங்கேயும் லைனோட அதை ட்ரிம் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் பாருங்க, இந்த சர்க்கிள்ல இருந்து இந்த சர்க்கிளை டச் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா லைன், அதுக்கப்புறம் ஃபில்லட் யூஸ் பண்ணி தான் டிரா பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் 5 கொடுத்து என்டர் பண்ணிட்டு இங்க இருந்து இது வரைக்கும் 5, இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும் 5. சோ இந்த 5 எதுக்குன்னா இந்த ரீஜனை லூப் பண்றதுக்கு. அதே மாதிரி மறுபடியும் நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு சோ ஆஃப்செட். இப்போ பாத்தீங்கன்னா நான் 12 கொடுத்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். சோ இந்த சென்டர் ரீஜன்ல இருந்து அவுட்டர் இருக்கு. சோ அதே மாதிரி இந்த சென்டர் ரீஜன்ல இருந்து அவுட்டர் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. இதை லூப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வெளியே சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபில்லட் வேல்யூ. சோ அது என்னன்னா சோ ஃபில்லட் பண்றதுக்கு, அதாவது அந்த கர்விஷ் ரீஜன் வரதுக்காக. சோ ஃபில்லட் கொடுத்து ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் 10 and then click the multiple. So that's why we are going to enter the fillet for 2 times. So இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி இந்த லைன், and then இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி இந்த லைன். அவ்வளவுதான். இது வரைக்கும் வரைஞ்சிட்டீங்கன்னா நமக்கு டயகிராம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். சோ இப்போ நமக்கு என்னன்னா அன்வான்டட் என்டிட்டிஸ் என்ன பண்ணுங்க, பை யூசிங் த ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ட்ரிம் அவுட் மட்டும் பண்ணிடுங்க. சோ இதுதான் நம்மளோட வேலை. இது வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சிருங்க. ஏன்னா இந்த சர்க்கிள்ல நமக்கு அதுக்கு அடுத்தது வேற ஒரு வேலை இருக்கு. சோ அடுத்தது இதையும் செலக்ட் பண்ணிட்டு delete பண்ணிடுங்க. இப்போ நீங்க டயகிராம் பாத்தீங்கன்னா
இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து, ஒரு ரீஜன வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் வரைஞ்சிருக்கேன். இப்போ இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ஒரு லோபோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து உங்களுக்கு இங்க வரைஞ்சிருக்கேன். சோ, இப்போ இத ஃபர்தரா இப்போ நம்ம எப்படி நெக்ஸ்ட் இடத்துக்கு எடுத்துட்டு வரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான் பை யூசிங் த அரே கமாண்ட் விச் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கமாண்ட் இன் AutoCAD. So, AR enter then select the object. Which are all the object is going to get been offset. So, இது எல்லா ஆப்ஜெக்ட்டையுமே என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல்லாம் பிரஸ் பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா வந்து ஜஸ்ட் செலக்ட் மட்டும் பண்ணா போதும். செலக்ட் பண்ணிட்டு தென் என்டர் குடுத்துட்டு, போலார் குடுத்துட்டு, சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படிதான் வரும். ஏன்னா டிஃபால்ட்ல 6ல இருக்கு. சோ நீங்க வந்து டோட்டல் 4 நம்பர் 4 குடுத்து என்டர் குடுத்துட்டு, வெளிய வந்தீங்கன்னா, உங்களுக்கு 4 லூப் ஆயிருக்கும். சோ தென் நெக்ஸ்ட் பை யூசிங் த க்ளோஸ் கமாண்ட் யூ கேன் க்ளோஸ். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அரேஸ்ல வந்து இந்த ரீஜியன்ஸ்லாம் வந்து என்னன்னா, நமக்கு அன்வான்டட் ரீஜன். சோ அதுவும் வந்து நமக்கு அரே பண்ணும்போது நமக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அந்த அன்வான்டட் ரீஜன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, உடனே வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. சோ ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு இந்த 4 லோப்டு ரீஜன் வந்து நமக்கு என்னன்னா வந்து ஈஸியா வந்து நமக்கு ஃபார்மேஷன் ஆயிடும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து, இந்த இடம்லாம் இது இது இதுவரைக்கும் வரைஞ்சிட்டீங்கனாலே டயகிராம் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். சோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன சின்ன இடம் தான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து குடுத்திருக்காங்க. அது வந்து சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 10 இன் டெர்ம்ஸ் ஆஃப் 4 குடுத்திருக்காங்க. சோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 10 இந்த இந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வரைஞ்ச இந்த இதுதான் வந்து அந்த சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 10க்கும் வந்து இதுதான் வந்து பேஸ் பாயிண்ட். சோ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 10 இத வரைஞ்சிட்டு, சோ ஏஆர் என்டர் செலக்ட் த ஆப்ஜெக்ட் தென் என்டர் போலார கிளிக் பண்ணிட்டு, இந்த சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல போயிட்டு டோட்டல் வந்து கவுண்ட் வந்து 4 பிளஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்தையும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், பினிஷ் பண்ணிட்டேன். அடுத்தது இப்ப இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான். இந்த இந்த ஸ்கொயர் தான் 22 to 22 வந்து ஸ்கொயர். இது எப்படி இந்த இதுல வந்து வர வைக்கணும் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து போலார் ட்ராக்கிங் F10 வந்து ஆன்ல இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஆன்ல இருக்கிறத என்ஷூர் பண்ணிட்டு, அடுத்தது என்ன பண்றீங்கன்னா, ஒரு லைன் எடுத்து ஜஸ்ட் இது பாருங்க. இப்ப நீங்க வரையும்போதே வந்து உங்களுக்கு 45 டிகிரில வர மாரி வச்சுட்டு 22 என்டர் பண்ணுங்க. இதே வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சுத்தி வந்து பண்ணணும் ஆக்சுவலா. சோ அதே மாரி இங்க கீழ வரும்போது வந்து 45ல 22. அதே மாரி இங்க மேல போகும்போது 45ல 22. அதே மாரி இது நீங்க லைன் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு கரெக்ட்டா ஆக்சுவலா 22 வரணும். இங்க ஏன் 24 வருதுன்னு தெரியல. சோ இத அகைன் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுங்க. சோ இதையும் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி, சோ இது கரெக்ட்டா வரைஞ்சிருக்கும் 45. அதே மாரி மறுபடியும் இங்க கீழ வரையும்போது, இது வந்து 45ல வந்து 22 டிஸ்டன்ஸ்ல வந்து வரைங்க. அதுக்கு அடுத்தது வந்து இங்க இருந்து டிரா பண்ணும்போது, இந்த 45ல வந்து 22 டிஸ்டன்ஸ்ல வரைஞ்சிட்டு, இங்க இப்ப கரெக்ட்டா வருது. சோ இப்ப நமக்கு லூப் பண்ணும்போது கரெக்ட்டா வந்துருச்சு. இப்ப நீங்க இங்க போயிட்டு லீனியர் டைமென்ஷன் வந்து போய் செக் பண்ணுங்க. இங்க இருந்து இது வரைக்கும் சாரி. அலைன்ட் டைமென்ஷன் போய் செக் பண்ணுங்க. இங்க இருந்து இது வரைக்கும் 22. அட் த சேம் டைம் இங்க இருந்து இது வரைக்கும் 22. சோ நம்ம வரைஞ்சது வந்து கரெக்ட்டா இல்லையான்றது வந்து ஒரு தடவ செக் பண்ணிக்கணும். சோ தப்பில்ல. சோ இப்ப நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கரெக்ட்டா டிரா பண்ணியிருக்கோம். சோ இப்ப இத அப்படியே செலக்ட் பண்ணி சோ இப்ப இந்த சென்டர் லைன் மட்டும் தான் இங்க டிரா பண்ணணும். இத டிரா பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இத அப்படியே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு, இந்த ரீஜியன மொத்தமா கிளிக் பண்ணி மூவ் பண்ணுங்க. ஃப்ரம் த சென்டர்ல இருந்து இந்த சென்டர். ஆனா சோ நமக்கு வந்து என்னன்னா, இந்த ஸ்கொயர் வரையும்போது நமக்கு வந்து கிராஸா வருது. சோ அது வந்து அதனால நான் என்ன பண்றேன், மறுபடியும் வந்து வரையறேன். சோ 45ல வச்சு, சோ 22 அகைன் வந்து இந்த இடத்துல வச்சு 22 அகைன் வந்து கீழ வந்து 135 வச்சு இங்க ஒரு 22 அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 22 நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிராஸா வந்து டிரா பண்ணிட்டேன். அதே மாரி என்னன்னா, ஆக்சிஸ் வந்து நான் என்ன பண்ணலன்னா வந்து 2 ஆக்சிஸ் வச்சு வ வ வந்து வரைஞ்சிருக்கணும். அதான் என்னன்னா, இந்த 2 ஆக்சிஸ் வச்சு வரைஞ்சிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த சென்டர் லைன்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ணி வரையறது கரெக்ட்டா இருந்திருக்கும். சோ இந்த 22 கரெக்ட்டா தான் இருக்கு. சோ இப்ப இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு மூவ் ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இப்ப சென்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து வைக்கும்போது இங்க லைட்டா வந்து ஒரு ஷேக் இருந்து அங்க நான் வந்து டைமென்ஷன்ஸ்ல வந்து அந்த புலோர் ட்ராக்கிங் F10 ஆன் பண்ணி டிரா பண்ணும்போது நான் சின்னதா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். சோ அதனால தான் நான் பாஸ் பண்ணிட்டு உடனே அது எப்படின்னு கரெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டயகிராம் வந்து வரைஞ்சுட்டேன். சோ இப்ப இத என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்ப இது எல்லாமே தேவையில்ல. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இது வந்து நமக்கு டாட்டர்ல தான் வரும். சோ பை லேயர்ல போயிட்டு இந்த டாட்டர்ல மாத்துறதுனாலும் மாத்தலாம். இல்லன்னா வந்து நீங்க டோட்டலா வந்து நீங்க டெலீட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த குடுத்திருக்க கிவன் டைமென்ஷனுக்கு ஏத்த மாரி நம்ம டயகிராம் வந்து பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சிருக்கோம். சோ எப்பயும் வந்து மிஸ்டேக்ஸ் வர்றது வந்து காமன் தான். சோ அந்த மிஸ்டேக் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்து டிரா பண்ணுங்க. அதே மாரி வந்து இந்த இடத்த வந்து நான் வந்து அரே கமாண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இத நீங்க எப்படி வரையலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒன் சைடு வந்து மிரர் பண்ணி ஒன் லோப் வரைஞ்சிட்டு, இந்த லோப வந்து என்ன பண்ணலாம்னா, மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, இந்த சைடு மிரர் பண்ணலாம். எந்த பக்கம்னா லெஃப்ட் சைடு மிரர் பண்ணலாம். மறுபடியும் இந்த 2 பக்கம் வரைஞ்சத மொத்தமா செலக்ட் பண்ணி,
கீழயும் வந்து நீங்க மிரர் பண்ணலாம். ஸோ நீங்க மிரர் மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வருதா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ வியூவர்ஸ். பை.